told your friend you're not okay? And tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away, as you fade away. Hi, hello, welcome back to our channel Trendy Talkies. நான் உங்கள் jayakumar. இந்த வீடியோல வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு vlogging பார்க்க போறோம். ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா vlogging பண்ண முடியல. ரொம்ப நாட்கள் சொல்ல முடியாது, மாதங்கள் சொல்லலாம். 9 மாதங்களா வந்து vlogging அப்படிங்கிற விஷயம் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கான ரீசன் vloggingக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பொருட்கள் எல்லாமே நான் இங்கேயே வச்சிட்டு போயிட்டேன். and என்ன நீங்க தொடர்ச்சியா நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கோயம்புத்தூர்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப் மட்டும் இல்லாம இந்த இடத்துல வர்க் பண்றதுனால அந்த லாக்டவுனுக்கு முன்னாடி நான் எல்லா பொருட்களும் இங்க வச்சுட்டு போயிருந்தேன். ஒரு மாதம் தான் லாக்டவுன் சொல்லி போயிருந்தேன். அதுக்கப்புறம் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணனால வரவே முடியல. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமும் கொடுத்துட்டாங்க. ஸோ வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணனால வந்து நம்மளால் பொருள் எடுக்க முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட பொருட்கள் எல்லாமே எடுக்க வந்திருக்கேன். இது கூட வந்துட்டு ரூம் டூர் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அவங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்மளோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இப்போ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பைக் பார்க்கிங் இருக்குது. இதில் நம்ம கட்டப்பாவும் அடங்கியிருக்கு. ஸோ மேலே போகிறதுக்கான ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அங்கே பூஜை பண்ணுறதுக்கு சாமி பிளேஸ் வச்சுருக்காங்க. இதில் மேனேஜராக இங்கே யார் இருக்காங்களோ அவங்க இங்கே ஸ்டே பண்ணிப்பாங்க. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே நம்ம ரூம்குள்ளே வந்துட்டோம். நம்ம ரூம் இதுதான். பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து நான் படைக்கக்கூடிய இடமா இருக்கும். நம்ம ரூம் வந்து பேச்சுலர்ஸ் ரூம் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கும், பேசுவாங்க இல்லையா, ரொம்ப சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க, ரொம்ப வந்து குப்பை மாதிரி வச்சிருப்பாங்க பேச்சுலர்ஸ் ரூம் அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி தான் ரூம் வந்து ரைட்டாக இருந்தது. பட் ஆனால் வந்துட்டு இப்போ நான் வெக்கேட் பண்ண போகிறேன். ஸோ வெக்கேட் பண்ண போகிறதுனால சுத்தமாக நம்ம பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப அழகாக வந்து க்ளீனாக வச்சிருக்கோம். நம்ம 4 days நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் இங்கே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமை சுற்றி பார்க்குறவும் ஒரு ரூமில் வந்து எத்தனை பேர் ஸ்டே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் ஸ்டே பண்ணலாம். மொத்தமாக இங்கே 6 ரூம் இருக்குது. 24 பேர் ஸ்டே பண்ணலாம். 24 பேருக்கு வந்து இப்போ 4 பேர் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ரூமில். 20 பேர்கிட்ட வந்து வரவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே லீவாக இருக்காங்க இல்லையா. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லீவில் இருக்கனால நமக்கு வந்து சாப்பாடு அப்படிங்கிறது கிடையாது. இப்போது வெளியே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. 4 நாளைக்கு வந்து வெளியே சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக செலவாச்சு. ஸோ ரூம் டூர் அப்படிங்கிறப்ப நான் ரூமில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது நான் சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. பின்னாடி பாருங்கள், vlogging ரொம்பவே முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரைப்பாக இருந்தால் போதுதான். ஆனால் ஒரு பெரிய விஷயங்கள் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ட்ரைப்பாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். அந்த ட்ரைப்பாக நான் இங்கே வச்சுட்டு போயிட்டு அந்த ட்ரைப்பாக எடுக்கணும்னு சொல்லி வந்திருந்தேன் நான் கோயம்புத்தூருக்கு. அப்புறம் வெளியே நம்ம பைக் பார்த்தீங்க இல்லையா, பல்சர் 150. ஸோ பைக் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, சிரமமாக இருந்துச்சு. நம்ம பைக்கை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்புறம் நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பேக் பண்ணி வேற ரூம்ல வச்சுட்டு நம்ம வந்து ரூம் வெக்கேட் பண்ற மாதிரி இருக்கு போகுது. இப்போ நான் வந்து லைக் நெக்ஸ்ட் இயர், அதாவது ஜனவரி பிப்ரவரிலாம் வந்து வர மாதிரி இருக்கும். அப்போ வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து எனக்கு எந்த ரூம் வந்து அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த மாதிரி ஸ்பேஸஸாக இந்த ரூம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ பார்க்கலாம். நான் 1 by 1 ப்ரொவைட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 4 பேர் அப்படிங்கிறப்ப மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர் அந்த மாதிரி 4 பேர் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ரூம் ரெண்ட் அப்படிங்கிறது 6000 rupees இருக்கும், இன்க்ளூடிங் வந்து ஃபுட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப ஸ்பேசியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா விதமான வசதியுமே நமக்கு கிடைக்கும். பாத்ரூமும் ரொம்ப க்ளீனாக வச்சிருப்பாங்க. ஸோ ரெகுலராக வந்து வாஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோர் கூட வந்து பாருங்கள் ரொம்பவே க்ளீனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து ஹவுஸ் கீப்பிங்லாம் வந்து பார்த்துருவாங்க. அண்ட் நம்மளோட ரூம் டூர் அப்படிங்கிறப்ப நீங்கள் இதுதான் பார்த்துருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க இல்லையா, கீழே பார்த்ததுக்கு அப்படியே அந்த ரூமுக்கு அப்படியே மேலே டெரஸில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்துட்டு நமக்கு சின்டெக்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. இதை போர் தண்ணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு பெரிய டேங்க் வந்து அவைலபிளாக இருக்குது.
நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர் தண்ணி அப்படிங்கிறது ரொம்பவே உப்பாக இருக்கும். அண்ட் கோயம்புத்தூர் இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கிட்ட அப்படி தான் இருக்கா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. நான் இருக்கிற இடத்துல ரொம்ப உப்பாக இருக்குது. அண்ட் லைக் நம்ம தலை குளிச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்போட அந்த விஷயம் வந்து நமக்கு தெரியும், ரொம்ப வந்து ஹார்டாகிடும், முடியெல்லாம் ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ நீங்கள் ஷாம்பு போட்டு குளிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து சர்வை பண்ண முடியும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி போல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் 8 மணியான ஒரு சூழலே காணும். மார்கழி மாதம்னாலும் கிடையாது, நார்மல் டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் வருது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம் தான். ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்க போகுது. இங்கேருந்து வந்து பாலக்காடு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு 40 கிலோமீட்டர் தான் இருக்க போகுது. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் இருக்குது. இந்த மலைகள்லாம் நீங்கள் உங்கள் வீடியோ கிளிப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து ரொம்ப ஸ்னோ ஃப்ரீயாக ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து துணி துவைக்கிற ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே கல் இருக்குது, ஸோ துணி துவைச்சிக்கலாம். அண்ட் அப்படின்னு மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்குது. ஸோ கேன்டீன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெட்டில் போட்டிருக்காங்க இல்லையா, இதுக்குள்ளே கேன்டீன் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணி காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அமைதியாக இருக்க பிளேஸாக இருக்கும். அண்ட் மோரோவர் வந்து டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் அவ்வளோ இருக்காது. ரொம்ப இயற்கையை வந்து நேசிக்கக்கூடிய பிளஸாக இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ இந்த பாதையில் நம்ம வந்து நடந்து வர மாதிரி இருக்கும். மேலே மாடிக்கு வரக்கூடிய பாதை கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஷெட்டர் இருக்குது இல்லையா, நம்ம அதை தொடர்ந்து உள்ளே போகலாம். இதுக்குள்ளே கிச்சன் இருக்குது. இங்கே சமைக்கிறது அண்ட் சாப்பிட்றதுல உள்ள டைனிங் டேபிள் கொடுத்துருப்பாங்க. பட் நான் லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பசங்க கூட சேர்ந்து வெளியே சாப்பிட்றது அழகாக இருக்கும். இந்த இடத்துல வரைக்கும் பண்ணால் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளசண்ட்டான விஷயமா இருக்கும். நம்ம லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ரூம் டூர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ரூமை வந்துட்டு சுத்தமாக வச்சுருந்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பதிவு பண்ணுங்கள். நானுமே வந்து வீட்டில் இருக்கப்போ ரூம் டூர் அப்படிங்கிறப்ப லைக் ரூமை வந்து க்ளீன் பண்ணணும்னு நினைப்பேன். ரூமை க்ளீன் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு நல்லா க்ளீனாக வச்சுருப்பேன். ஒரு 4 days 5 days ஆச்சு அப்படின்னா ரூம் பழையபடி மாறிடும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வெக்ஸ் ஆகிட்டு திரும்ப வந்துட்டு திரும்ப நம்ம ரூம் வந்து சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற டாட்டில் இருந்துட்டு ரொம்ப சுத்தம் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுவீங்களா, இல்லை வந்துட்டு பேச்சுலர்ஸ் ரூம்லாம் இப்போ மற்ற பசங்களாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க துணிகள் நிறைய அங்கங்கே வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி அப்போ தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ கொஞ்சம் வந்து நிறைய பேர் வந்து வெக்கேட் பண்ணி போயிட்டாங்க காலேஜ் பசங்களாம். அதனால் வந்து ரூம் ரொம்ப வந்து அமைதியாக இருக்கனால நம்ம ஒரு வீடியோ அப்படின்னு எடுத்து வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் கீழே உள்ள சிகப்பு கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணி பார்த்து கொண்டே இருக்கலாம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ சந்திப்போம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஜெயக்குமார் ரிகார்ட்ஸ் தமிழ் ட்ரெண்டி டாக்கீஸ். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் ட்ரெண்டி டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை தட்டி விடுங்க.